நம்ம இப்போ திருநெல்வேலி வீரவண்ணலூர்ல தான் இருக்கோம். நிறைய பேருக்கு எனக்கு வீடு வாங்கணும், எனக்கு இடம் இருக்கு, வாங்கணும், விற்கணும், அதே மாதிரி எனக்கு இடம் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இதை தாண்டி நான் ஒன்றும் செய்ய முடியல, பெரிய பெரிய இடங்கள் இருக்குது, அது சம்பந்தமானத உள்ள காரியங்கள் எனக்கு நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு குறை இருக்குன்னா அதை தீர்க்கிறதுக்கு ஒரு கோயில், ஒரு அற்புதமான கோயில் இருக்குன்னா இந்த கோயில் தான் பூமிநாதர். அம்பிகை பேர் மரகதாம்பிகைன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன விஷயம்னா, நிறைய பேருக்கு செவ்வாய் பலம் கம்மியா இருக்கிறதுனால வீடு கிடைக்காம இருக்கலாம், அல்லது ஜாதக ரீதியில லாபஸ்தானம் சரியா இருக்கிறதுனால வீடு இல்லாம இருக்கலாம், அல்லது வீடுக்குரிய கட்டங்கள் சரியாக இல்லாதனால வீடு இல்லாம இருக்கலாம். இப்படி நிறைய பல்வேறு காரணங்கள் வீடு இல்லாமல் இருக்கிறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் அதே போல நிலங்கள் வாங்குறதுக்கும் நிலங்கள் கொடுக்கறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கிறது. எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, நான் பொதுப்படையாக இந்த கோயிலுக்கு வந்துட்டேன்னா நன்மை நடக்குமா? நான் கண்டிப்பாக நன்மை நடக்கும். ஆனா நம்ம சரியான முறையில், இப்ப நம்மளுக்கு ஒரு உடம்புல ஒரு நோய் இருக்குன்னா எல்லாருக்குமே காய்ச்சல் மாத்திரை கொடுக்க முடியாது. அது என்ன நோய், எதனால வந்ததுன்னு அந்த மூல காரணத்தை அறிந்து அதுக்கு மருத்துவம் பண்ணும்போது சரியா இருக்கிற மாதிரி, இப்போ இந்த நிலப்பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொண்டு இறைவனிடம் முறையிட்டு நடந்ததுக்கு பின்பாக, அதுக்கு முன்னாடி செலவே இல்லையே உங்களுக்கு, நடந்தா சுவாமிக்கு நான் இதை செய்கிறேன்னு அதுக்கும் ஒரு பிரார்த்தனை முறைகள் இருக்குது. அதையும் தெரிந்து கொண்டு செய்தால் வெற்றி என்பது 100% கிடைக்கும். இந்த வீரவண்ணலூர், அதாவது திருநெல்வேலி மாவட்டம் வீரவண்ணலூர்ல இந்த பூமிநாதருக்கு என்ன செய்யணும்னா, என்ன மாதிரி நம்ம ஜாதக ரீதியில குறை இருக்கு, நமக்கு தேவை என்ன, அல்லது நம்மளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா வெற்றி 100 முறை கிடைக்கும். இதுக்கு சுவாமிகிட்ட நம்பர் நீங்க கேட்டு உங்களுடைய தகவலை சொல்லி உங்க ஜாதக ரீதியில ஆராய்ந்து இந்த கோயிலை பாருங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இங்கேருந்து மணல் எடுத்துட்டு போகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அகஸ்தியர் ஏட்ல என்ன சொல்லி இருக்குதோ அதுபடிதான் நம்ம செய்யணுமே தவிர நாம ஒன்று நினைக்க கூடாது. ஆனா சார் எனக்கு ஒண்ணு, இந்த கோயில்ல இதை கேட்டோம் அதை கேட்டோம் இல்லாம, இங்க கோயிலுக்கு வந்தா சுவாமி கும்பிடுங்க, என்ன முறையில செய்ய சொல்லியிருக்கோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான் விஷயம். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஐயா என் கையில காசே இல்லை, ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, கண்டிப்பாக நடக்கும். சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அன்போடு நெகிழ்ந்த மனதோட பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன பிரார்த்தனை பண்ணாலும் வந்தோம் சாமி அந்த பூஜை பண்ணுங்க அப்படின்னு இப்படி அப்படி செய்யக்கூடாது. நெகிழ்ந்த மனதோட, ஐயா நான் என்ன பாவம் செய்தேனோ, எனக்கு வீடு கிடைக்கல, நான் என்ன பாவம் செய்தேனோ, எனது நிலம் விற்கவில்லை, நான் என்ன பாவம் செய்தேனோ, எனக்கு நிலத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு தீர்த்து வையுங்கள்னு அந்த அன்பு மனத்தோடு, அந்த அவர்தான் கதி, அவர் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார்னு சொன்ன நடந்தது. இப்போ என்னோட நண்பர் யூஎஸ்ல இருந்து வந்திருந்தாரு, அவருக்கு வீடு விற்கணும்னு சொல்லி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கல, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலான்னு சொல்லும்போது அவர் பார்த்து 2 நாட்கள்ல முடிவாகி 1 வாரத்துல பத்திரத்தை போட்டுட்டு போயிட்டார். இது உண்மையா நடந்த நிகழ்ச்சி. எனக்கே 2 இடங்கள் இங்கு வந்ததுக்கு அப்புறம் அமைந்திருக்கு. இப்படி நிறைய இருக்குது. திரு சங்கர் நாராயணன், அவர் நம்பரை குறிச்சுக்கோங்க, 9629235933, அதாவது 9629235933. இந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு நிறைய விஷயத்த நீங்க கேட்காதீங்க. இங்கேருந்து இவர்கிட்ட தான் நீங்க கேட்டுக்கணும். அதாவது இவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க கேட்டுக்கணும். அதனால உங்களுடைய கோரிக்கையை மட்டும் சொல்லுங்க, அவர் சொல்லுவார். எந்த விதமான ரூபாயும் எங்களுக்கு தேவையில்லை, நல்லது மட்டும் செய்கிறோம். நீங்கள் இவர்கிட்ட கேட்டுக்கிட்டீங்கன்னா அவர் கண்டிப்பாக நல்ல வழி காட்டுவார். தயவு செய்து ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசைப்படாதீங்க, நிறைய பேர் பேசுவாங்க. நான் குறைந்த நேரத்தில் அவர்கிட்ட அறிவுரை பெற்று நல்லது செய்யுங்க. எங்களுக்கு எந்த விதமான ரூபாவும் வேண்டாம், சுவாமிக்கு செய்யுங்க, சுவாமியை பார்த்துக்கோங்க, அதுதான் விஷயம். இந்த கோயிலேருந்து மண் எடுத்துகிட்டு போனோம், வேற ஏதாவது புதுமையாக பண்ணணும்னு செய்யாமல், கோயிலில் என்ன வழக்கமோ அர்ச்சனை பண்ண வேண்டுமோ நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் செஞ்சால் போதுமானது. கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல வீடும் உங்களுடைய நிலங்களும் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன நிலம் சம்பந்தப்பட்டமா நினைக்கிறீங்களோ, பூமி சம்பந்தப்பட்டமா நினைக்கிறீங்களோ அது எல்லாம் நடைபெற இறைவனை பிரார்த்திச்சுக்கிறோம். நன்றி.